தேர்தலில் வெற்றி யாருக்கு? வெளியான சர்வே முடிவுகள் அதிர்ச்சியில் உறைந்த பாஜக. அதாவது தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு 30 இடங்களை கைப்பற்றும் என்று, மீதமுள்ள 9 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இந்த நிலையில் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்டமாக 39 மக்களவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் முடிந்த முதல் பெரிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும். தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டதில் இருந்து சமீப வாரங்களில் பிரதமர் மோடி பலமுறை வருகை தந்து மாநிலங்களில் கணிசமான பிரச்சார முயற்சியை பாஜக முன்னெடுத்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஏபிபி நியூஸ் மற்றும் நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மாநிலத்தின் 39 மக்களவை தொகுதிகளையும் கைப்பற்றி அமோக வெற்றி பெறும் என கணித்துள்ளது. மறுபுறம் பாஜக தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழகத்தில் திமுக தலைமையான கூட்டணிக்கு 30 இடங்களை கைப்பற்றும் என்று, மீதமுள்ள 9 இடங்களில் காங்கிரஸ் கைப்பற்றும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. காங்கிரஸ், இடதுசாரிகள் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள், மதிமுக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளை உள்ளடக்கிய இந்த கூட்டணி தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளிலும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதியிலும் ஆதிக்கம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த கருத்து கணிப்புகள் துல்லியமாக நிரூபிக்கப்பட்டால் 18வது மக்களவையில் பாஜக மற்றும் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக மக்களவையில் திமுக மீண்டும் 3வது பெரிய கட்சியாக முடியும். 2019இல் பாஜக மொத்தம் 293 இடங்களையும், காங்கிரஸ் 50 இடங்களையும், திமுக 20 இடங்களையும் வென்றது. அதாவது தமிழ்நாட்டில் திமுக 39 இடங்களை கொண்ட தமிழ்நாட்டின் தென் பகுதியில் இருந்து அதிக மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினர்களை திமுக அனுப்பியிருக்கிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.